பரணி ஆரம்பிக்கலாமா? கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. யாரும் வரலையேன்னு பார்த்தேன். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கும் கிளாடியேட்டர்ஸ்லேருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் குமார் அவர்களோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து துஷாரா விஜயனோட கேரக்டர் போஸ்டர் ஜிடி நாயுடு படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டும் நடந்துச்சு. மாளவிகா மோகன் பர்த்டே ஸ்பெஷலாக பாக்கெட் நாவல் படத்துலேருந்து ஒரு புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அவங்க கேரக்டர் ப்ரோமோ. அப்புறம் சர்தார் டூலேருந்தும் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூடர் குடம் 2 அதோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலைல 11:11 வருது. அப்புறம் சசி செல்வராஜ் அவர் வந்து செர்லாக் ஹோம்ஸாக நடிக்கிறாரு ட்ரோன்ஸ் படத்தில். அதோட கேரக்டர் போஸ்டருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மண்டாடி மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ரிலீஸ் வந்து 3 மூவிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்ஸ் மோர் ரொம்ப லாங் பெண்டிங் மூவி, அது வந்துட்டு ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மகுடம்லேருந்து புது சாங் காத்தாக வாழ போகிறோம் அப்படின்றது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மணிகண்டனோட அடுத்த ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, சந்தோஷ்குமார் டைரக்ஷனில், பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ பெருசா அந்த மாதிரி இல்லை. ஆனா வந்து இந்த மணிகண்டன் அப்டேட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னங்க அவர் படம் அடுத்த படம் வரலன்னு. ஒரு வழியா அப்டேட் வந்துருச்சு. ரஞ்சித் தயாரிப்புல மணிகண்டன் அடுத்து நடிக்கிற படத்தோட அப்டேட் வருது. ஆமாம், எஸ், நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும். அந்த படமே மொத்தமா முடிஞ்சிருச்சுல பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் லுக் தானே விடுறாங்க நாளைக்கு. ஃபர்ஸ்ட் லுக் விட்டு இனிமேல் தொடர் அப்டேட்ஸ். அது இல்ல, அதான் படம் ஷூட்டிங்கே மொத்தமா முடிஞ்சிருச்சுல. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நாளைல இருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்து போஸ்டர் எப்படி பாக்குறீங்க? என்ன பரணி? கிளாடியேட்டர்ஸ் படத்துல இருந்து புது போஸ்டர் விட்டுருந்தாங்களே, பாத்தீங்களான்னு? பார்த்தேன் பரணி. அதை பத்தி சொல்லுங்க, உங்க கருத்து எப்படி இருந்துச்சு? ஏன் அதுவே டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதை பத்தி என்ன கருத்து சொல்றது? விடுங்க. அதான் நான் அந்த படத்தை பத்தி பெருசா இது பண்ணிக்கல. அடுத்து AK-64 வருதா, அதை அப்டேட் பத்தி பேசுறோமா, அது ஓகே. இதுல என்னத்த இருக்கு? பிரகாஷ் ப்ரோ, ரிலீஸ் பிளான் எப்ப? ஏன்னா கமிங் சூன் போட்டிருக்காங்க. இல்ல, அது இந்த வருஷம் ரிலீஸ் தான். செப்டம்பர் பிளான் பண்றாங்க. முன்னாடி பிளான் பண்ணாங்க, இப்ப என்ன கணக்குன்னு தெரியல. செப்டம்பர் முன்னாடி ரிலீஸ் பிளான்ல இருந்துச்சு. இப்ப ஏற்கனவே செப்டம்பர்ல வல்லுவதற்கு நிறைய படங்கள் இருக்கு. பேசாம சரி விடுங்க, நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அதுவே வரட்டும். டைரக்டா OTT கொடுத்துடலான்றீங்களா? இல்ல தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல ஒரு டேட் மைண்ட்ல இருக்கு, பட் வேணும், அவங்க வரட்டும், பார்ப்போம். ஆனா பிரகாஷ் ப்ரோ, டாக்குமெண்ட் மீன்ஸ் நீங்க ஃபேன்ஸா அவங்க போய் பார்ப்பாங்க. பட் ஆனா வந்துட்டு எனக்கு தெரியல, அதுவும் விஜய் டைரக்ஷன்றதுனால எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நம்ம ஊர்ல பெருசா யாரும் டாக்குமெண்ட்ரி எடுத்து பார்த்ததும் இல்லை. அதுக்கு ஒரு தனியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பண்ணணும். நீங்க அதுக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ண முடியாது. பட் ஆனா வந்துட்டு அதுக்கு தனியா ஏதாவது ஒர்க் பண்ணணும். விஜய் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரா? ஆட் ஃபிலிமும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. என்ன டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு அவரு? நிறைய டாக்குமெண்ட்ரிக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த டாக்குமெண்ட்ரி படமா அவர் பண்ணல, எல்லா டாக்குமெண்ட்ரிக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஏகப்பட்ட பேட்ட பிரியதர்சன் இப்போட பல ஆட்கள்கிட்ட அசினேட்டரா இருந்தவர். டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்றவங்க பூராமே, அந்த ஐடியால இருக்கிறவங்க பூராமே இவருக்கு நிறைய கைட் பண்ணிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அஜித் வந்து ஏஎல் விஜய வந்து இந்த படத்துக்கு டைரக்டரா போட்டது, டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு. அதனாலதான். மற்றபடி எனக்கு இந்த படத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுக்கு ரேஸ் தான் ஒரே காரணம். ரேஸ் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அது டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறனால நான் ஆல்ரெடி நார்மலாவே நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபேன் கிடையாது நான், அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேனே தவிர, இது ஏஎல் விஜய் தேர்ந்தெடுத்துக்கலாம் காரணத்தோட தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பட் எப்படி வரப்போகுது அப்படிங்கறலாம் வரட்டும். சரி, இது ஒருத்தர் சாக்கோ அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து கொடுத்தேன், ஸ்பீக்கருக்கு வர முடியல அவரால். உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணியிருக்கேன், நான் வரல. எனக்கு எரர் அப்படின்னு வருது, தெரியல. ஒன்ஸ் மோர் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்துக்கு. கடைசியா ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. அந்த படத்துக்கு தான் அடுத்து இந்த மாசம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எனக்கு இந்த வருஷத்துல. அதுக்கு தான் வெயிட்டிங் பிரகாஷ் ப்ரோ. இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மந்த் ஃபண்ட்ல ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மந்த் பட்ஜெட்ல ஃபிலிம்ஸ்லயா? சரி சரி. ஆமா, எனக்கு தெரியல. அது மலையாளத்துல எந்த படமுமே ப்ரொமோஷன் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ அது வேற ஒரு மாதிரி டவுட்டு. கேரளாவில் வேற மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு, ஃப்ளட்டு, அந்த சுச்சுவேஷன் லைட்டா
பார்ப்போம். ஓகே, மனோஜ் பிரதர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு அப்டேட் கொடுக்காம பார்த்தேன். வேல்பாரி பரணி மீண்டும் ஒர்க் ஆரம்பித்து விட்டார், சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது, சீரும் சிறப்புமாக தயாராகி அவருக்கு கொண்டிருக்கிறது. மெசேஜ் பண்ணேன் பிரகாஷ் ப்ரோ, ரிப்ளை பண்ணல. Message பண்ணிட்டீங்களா? அப்புறம் தான் போய் பார்த்தேன், காணோம். அவரது இதே காணோம். சரி ரைட், அவருக்காக தான் இந்த அப்டேட். சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கிளிம்ஸ் பார்த்தேன், நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளிம்ஸ் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பாதி பார்த்தாச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கூடுதல் அதுல அப்கிரேடட் வெர்ஷன் எல்லாம் பரணி ஆட் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு ப்ரோ ரிலீஸ் ஆகும்? இல்ல அஜித் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிற சமயத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். அஜித் பல்தான் சொல்லுங்க பரணி. நீங்க முன்னாடி பார்த்தது இருக்காது, கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஸோ அதனால வந்துட்டு மேக்ஸிமம் புஷ் பண்ணி பண்றோம். பாப்போம். ஆமா, சரி, சீக்கிரம். எப்படியோ நான் பல வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்ஸ் மோர் படத்தின் ரிலீஸ் டேட் வந்து விட்டது. இதுல இருந்து இந்த மாற்றம் இருக்காது பிரகாஷ் ப்ரோ? இல்ல இருக்காது ப்ரோ. இல்ல இந்த வாட்டி கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருங்க. ஏன்னா எப்ப அந்த ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்களோ அதுல இருந்தே எனக்கு அந்த ஒரு அடிக்டிங் ப்ரோ, அந்த ப்ரோமோக்கும் அந்த சாங்கும். நானும் தான் அஜித் பல்தான் உங்களை மாதிரி நான் தான் வெயிட் பண்றேன். நேற்றே தெரியும் ரிலீஸ் டேட்டு, பட் ஒரு மாதிரி ஹாப்பி தான். எந்த படம் ப்ரோ? எந்த படம் ப்ரோ? ஒன்ஸ் மோர். ஓகே. சொல்லுங்க மோகன், ஏதாவது புதுசா படம் பாத்தீங்களா? இன்னைக்கு நான் அந்த உயிர்னு சொல்லிட்டு மலையாள படம், அந்த படம் பார்த்தேன். ஏன் ப்ரோ உயிரே போயிடுச்சா? இல்ல ஃபர்ஸ்ட் அது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஃபிலிம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓகேவா இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு நல்லா இல்லை, எனக்கு ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப் சுத்தமா ஒர்க் ஆகல எதுவுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உலக படம் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியர் விண்டோன்னு சொல்லிட்டு 1954ல ஹிச்காக் படம். டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க, தரமா இருக்கும். அப்புறம் வந்து டிசி புக் பண்ணிட்டேன் ப்ரோ நான். டிசி படம் அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டாங்களா என்ன? புக் சென்னையில ஓபன் பண்ணிட்டாங்களே. சூப்பர் ப்ரோ. இன்னும் பரணி ஜிடி, இன்னும் 3 நாள் தான் பரணி இருக்கு. இல்ல இன்னும் அதுக்குள்ள சாரி. ஆமா, இன்னும் ஜிடிஎனும் அப்புறம் இது மட்டும் இருக்கு. ஜிடிஎன் பிரீமியர் போயிட்டு இருக்குல்ல? ஆமா ஸ்பெஷல் பிரீமியர் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆமா, நான் அது வந்துச்சுன்னா அழகா பிவிஆர்ல விட்டானா அழகா வந்து புக் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் கொரியன் கனகராஜ் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங், அது மட்டும் ரிவ்யூ வந்தா நல்லா இருந்தா போவேன், இல்லைன்னா விட்டுருவேன். 3 படத்தோட போதுன்னு விட்டுருவேன். கொரியன் கனகராஜெல்லாம் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல ட்ரெய்லர் கொஞ்சம் எனக்கு வழக்கமா தெலுங்கு ஃபிளேவர் மாதிரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது யூஸ்வலா எனக்கு அந்த காமெடி ஹாரர் ரொம்ப பிடிக்கும். அதை பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. நான் சவுண்டே காணா. மோகன் எதுவுமே டாபிக் இல்லாம போகுது, அதனால அமைதியா போகுது. நான் அதான் அந்த உயிர் படம் எனக்கு கவலைப்படுற இன்னொரு படம் பார்த்தேன், லைஃப் ஹேக்குன்னு சொல்லி. அந்த மிஸ்ஸிங்கு சர்ச்சிங்கு இந்த படம்லாம் அந்த டைப் ஆஃப் இதில் இருக்கும் ஜோன்ல. அது எனக்கு வந்துட்டு ஓகேவா தான் இருந்துச்சு. பட்டு பெருசாக போர் அடிக்கல. அது வந்துட்டு ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் தான், ஆனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ஒர்க் ஆச்சு, அங்கங்கே ஒர்க் ஆகல. பட் ஆவரேஜ் சார்ஜ். இது விஷால் சொன்னாருன்ட்டு இது கேபிஆர் கொஞ்சம் பார்த்தேன் ஆக்சுவலி. ரொம்ப நாளா கேப் விட்டு தான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 2 எபிசோடு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் சூப்பரா இருக்கு நிஜமா. ஆப்பிள் டிவி வந்து பயங்கரமா செலவு என்னது பண்ணி மோகன்? கேப் ஃபியர்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஓகே இருக்குண்ணா. ஓகே. அதாவது அந்த மார்டின் ஸ்கார்செஸ் எடுத்தார்ல, அதோட அது வந்து படம், அது படமா எடுத்திருப்பாங்க. அந்த படமே வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்தா 8 to 10 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு. ஆமா, இது சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்குமே சேவியர் படம் கலக்கிருக்காங்க. நான் பெருசா சொல்ல விரும்பல, ஏன்னா நான் ஃபுல்லா நான் பார்க்கல. இன்னும் ஃபைனல் 2 எபிசோட் எப்படி இருக்குன்ட்டு அதை பார்த்துட்டு நாளைக்கு நான் ரிவ்யூ சொல்றேன் நான். நீங்க நீங்க ஏதாச்சும் இந்த வீக் என்ன படம் ப்ரோ போறீங்க? டிசி போயிடுவீங்க. டிசி ஜிடி நாயுடு தொடக்கம்
ஓ மை டாக் இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா போவேன், இல்லைன்னா இல்ல. துடக்கமும் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோகன்லால் இருக்கிறதுனால எப்படியும் ஒரு ஷோ கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. டிசி ஜிடி நைட்டு கண்டிப்பா போறேன். ஓகே ஓகே. இது இன்டர்வியூ பாத்தீங்களா நீங்க? இது இன்டர்வியூலாம் என்னது இப்போ பெருசா பாக்குறது ப்ரோ நான். துடக்கம் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். நல்லா நல்லா சென்சிபிளா பதில் சொல்றாரு. நல்லா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் ஜாலியா அப்படியே பொறுமையா கவனிச்சுட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு பரணி ப்ரோ, விஷயம் சொல்லியிருந்தேன். அதுல சொல்லுங்க. நீங்க பேசுறீங்க ப்ரோ. இல்ல நீங்க சொல்லுங்க பிரதர், நான் அப்புறம் கூட பேசிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க. சொல்லுங்க bro. இல்ல ப்ரோ, துருவா நட்சத்திரம் என்ன ப்ரோ வருமா? இல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட், கோர்ட்லாம் கேஸ் போட்டாங்க. ஜூலை கூட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுமே காணோம். என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. பிரகாஷ் ப்ரோ, எனி ஐடியா அந்த படத்தை பத்தி? அதான் சொல்றேன். வாய்ப்பே இல்ல பரணி, வாய்ப்பே இல்ல பரணி, வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்ல. விட்டுருங்க, பாவம். நம்ம ஏன் டெய்லியும் போட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு அவரு வராது பரணி, வரப்போ பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ, எல்லாமே முடிஞ்சிருச்சு, வரப்போகுதுன்னு சொல்லிருந்தாங்க ப்ரோ. ஜூன் அந்த டைம்ல இல்லைங்க சீரியஸா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடியலங்க. பரணி ப்ரோ, ஏதோ இந்த மாசம் ஏதோ ஒரு படம் தள்ளி போகுதுன்னு டைம் லைன்ல ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன படம் அது? எல்லாம் போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு நேத்து படம் தள்ளி. பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்ல மாட்டேன், இந்த ஸ்பேஸ்ல ஒரு படம், பெரிய படம் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த படமா இருக்கணும். எது? சரி, இந்த மகுடம் என்னங்க ஐஸ் பாய் ஆட்ட விளையாண்டுருக்காங்க, என்னதாங்க கூத்துது? அது வராது பல்தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐஸ் பாய் மாதிரி ஒரு போஸ்டர்ல இருக்கு, அதை பார்த்தனையுமே இவரு போட்டது வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ங்கிற மாதிரி. இல்ல பல்தான், இதுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டப்பையும் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஒரு போஸ்டர்ல டேட் போடுறீங்க, ஒரு போஸ்டர்ல போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இன்னைக்கும் வந்துட்டு போட்டேன், இந்த டேட்ல வராம இருக்கட்டும். அப்புறம் இருக்கு, விஷாலை போட்டு பொழந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா அட்டாக் மோடு தான் விஷால் மேல. ஏன் பிரகாஷ் ப்ரோ இப்படி பண்றாரு விஷாலு? சொல்லுங்க ப்ரோ. அது விஷால்னு பேர் வச்சா அப்படித்தான் இருப்பாங்க போல. நம்ம விஷாலும் பாருங்க மேல வரமாட்டாரு. நான் ஸ்பீக்கரை இன்வைட் கொடுத்துட்டேன், அவருக்கு வரமாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா விஷால்லாம் பறந்த அப்படின்னு அர்த்தம். ஒரு பறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பறந்தனா மேல பறக்கிறது இல்ல, அப்படி விரிவா இருக்கு விஷாலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பறந்தன்னு அர்த்தம். ஆனா இவரு அப்படி இருக்க மாட்டாரு. டேட்டோ மாத்தி ஒரு ஸ்கேம் பண்றாரு. அதை பத்தி பேசுவாங்க, நம்ம சூர்யா படம் கூட வருது, நம்மளை பத்தி பேசுவாங்க. ஆனா முன்னாடி எல்லாத்தோடையும் கிளாஸ் விட்டவரு பயப்படாம. அவரு அஜித் கூட கிளாஸ் விட்டுருக்காரு, விஜய் கூட 2-3 தடவை கிளாஸ் விட்டுருக்காரு. அதுல ஒரு இதுல பயங்கரமா ஹிட்டும் பார்த்தவர் தான். ஆனா பாருங்க, அப்படி இருந்தும் இப்ப அவரோட மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு கருப்பு படத்துக்கு அப்புறம் சூர்யா படம் பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு. அந்த படம் கருப்பு படம் இப்ப பயங்கரமா, இப்ப சூர்யா படத்தை நம்ம மோதுறோம், அதனால வச்சு நம்ம வந்து ஒரு டாக் கிடைக்க ஏதாவது பேசுவாங்க நினைச்சு பண்றாரா, இல்ல எதுக்காக பண்றாரு அப்படிங்கறதே தெரிய மாட்டுது. புரியவே இல்லை. பிரகாஷ் ப்ரோ, அவர் படத்து மேல நம்பிக்கை இல்ல பிரகாஷ் ப்ரோ. எனக்கு நான் மார்க்காண்டின் வைப் அப்படியே இருக்கு படத்துல. படத்து மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இல்ல பிரகாஷ் ப்ரோ, சொல்றேன் நான், அவருக்கு நம்பிக்கை இருக்குல்லன்றேன். நம்பிக்கை இருக்குன்னா டைரக்டா அவர் ஃபர்ஸ்ட் அவரோட ட்விட்டர் ஐடியில இட்ஸ் அபிஷியல் மகுடம் ரிலீசிங் ஆன் ஆகஸ்ட் போட்டிட்டுன்னு அவர் போடணும். அதை போட மாட்டாரு. போஸ்டர்ல மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு போஸ்டர்ல ஆடு, ஒரு போஸ்டர்ல இல்ல, ஒரு போஸ்டர்ல ஆடு, ஒரு போஸ்டர்ல இல்ல அப்படின்னு கேம் ஆடுறது இருக்குல்ல, அது என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாத்தி படத்தை விற்கிறதுக்கான வேலை. அதை மட்டும் தான் பண்றாரு. அதுதான் பிரகாஷ் ப்ரோ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட கொடுக்கும் போது ஆகஸ்ட் 14 போட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. திடீர்னு ஒரு டேட்டே இல்லாம அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் டேட்டு போட்டாரு, மறுபடியும் டேட்டு போடல, இப்ப டேட்டு போட்டு இருக்கிறாரு. இப்படி பண்ணும்போது சரி பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஒரு டேட் சொல்லிட்டு இப்போ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வான்ஸ் கொடுத்துட்டா டேட் மட்டும் கம் பண்ணுவாங்களா பிரகாஷ் ப்ரோ? அது மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல, அவங்க பேசும்போது இந்த ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களுக்கு மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். அந்த டேட்டுக்காக படம் வாங்குறதும், அப்ப டேட்ல வரல அப்படின்னா அமௌண்ட் குறைக்கிறதும் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கு, சுதந்திர தினம், அதனால கேட்டேன். அதுவே சனிக்கிழமையா வருது, எனக்கு புரியல. அதுல என்ன கவர்மெண்ட் ஹாலிடே எனக்கு? சனிக்கிழமை பல்தான் அது தெரியல. சனிக்கிழமை. ஓகே ஓகே, அப்ப அது ஆல்ரெடி பாடி நான் கணக்கு ஓடி பார்த்தேன். கூல் டவர் ஐ கன்ஃபார்மா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, ஐ கன்ஃபார்மா?
அது இப்போ டேட் போட்டிருக்கிறாங்க, ஆனா அடுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல. போன் வருதா? போன் வந்துச்சா? பரணி ப்ரோ, வணக்கம் சொல்லுங்க விஷால். வணக்கம் விஷால்ண்ணா. வணக்கம். வணக்கம்டா. வணக்கம்ண்ணே. என்ன பேசிட்டு வாங்க இருக்கீங்க? விஷால் வாங்க. நான் இந்த மகுடம் தானே? விஷால்ண்ணா இந்த வாரம் என்னண்ணே போறீங்க நீங்க? என்னண்ணே போறீங்க உங்க ஃபர்ஸ்ட்? எல்லாமே பார்க்கணும்டா. டி ஓகே ஓகே ஓகே. ஏங்க அப்ப தொடக்கம் அந்த முதல் கொரியன் படமும் பாக்குறீங்களா விஷால் ப்ரோ? கொரியன் படம் எது பல்தான்? கொரியன் கனகராசன் சொல்லி தெலுங்குல ஒரு படம் வருது, அந்த படம் தான். கேகேஆர்னு நம்ம வந்து இவன் செல்லமா வருண் அழைக்கப்படும். தேஜ் படம். ஆமா வருண் ஆமா, தேஜா? அவர் தானே? சாய் தரம் தேஜா பேரு வருண் தேஜ் தான். கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபிடா ஹீரோ பார்ப்போம். ரிவ்யூ நல்லா இருந்தா போவோம். ஜிடி நாயுடு கன்ஃபார்ம், டிசி கன்ஃபார்ம். தொடக்கம் வேற யாரும் நினைச்சிட்டு இருந்தேன். 2018 டேரக்டர்னோட கன்ஃபார்மும் போய் பார்க்கணும். அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, போய் இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் எதையுமே பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா அந்த படத்தை போய் பார்ப்போம். அதுல மோகன்லால் வராருல, ஏன் பாருங்க அதுல மோகன்லால் வேற வராருல. ஏதோ சொல்லியிருந்தானுங்க, தெரியல ஆமா உண்மையா. ஆமா ப்ரோ, ரோல் பண்றாரு கேமியோ. மோகன்லால் பொண்ணா ஹீரோயின்? ஆமா ஆமா, பரணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. இதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வரான் அவன். ஏன் யாரு பேசுறது? சுரேந்திர. சுரேந்தர் எல்லாம் உன் தோஸ்து தான்டா. இல்லப்பா, சத்தமே இல்லாம ரொம்ப பிளைனா இருக்கு. அதான் டக்குன்னு டவுட் ஆயிடுச்சுப்பா. பிரகாஷ் bro, அந்த ரேஸ் படம் எப்ப bro? அதான் வந்துட்டான்ல என் தலைவன், Zone வந்துட்டான்ல பாருங்க. என் தலைவன் பாருங்க. என்ன பிரகாஷ் bro? வினோத் ப்ரோ, இன்னும் சொல்லுங்க, எனக்கு புரியல. கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க, டேட்லாம் சொல்லல. அந்த ரேஸ் படம் அக்டோபர் எதிர்பார்க்கலாமா? செப்டம்பர் முன்னாடி பிளான் பண்ணாங்க, இப்ப எப்படின்னு தெரியல. அண்ணே, நீங்களும் ஈடு கொடுக்குறீங்க பாருங்கண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப இல்ல பிடிச்சிருக்கு. இல்ல விஷால், விஷால் இப்போ bro, இப்போ போஸ்ட் வந்திருக்கு விஷால், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? பார்த்தேன். அது ஆ, இந்த okay, வருஷம் okay. வராது. அதனால இல்ல, கேட்டேன். அந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அது எல்லா விஷுவலையும் ஆட் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்களே. ரேஸ் அடுத்த வருஷம் வரையும் இருக்கே. அப்படி யோசிச்சேன், அது தெரியல. அவ்வளவு நாளா இருக்க மாட்டாங்க. இல்ல விஷால், அது ஒரு யூரோப்ல மட்டும் ஒரே ஒரு ரேஸ் மட்டும் ஆட் பண்ணலாம்னு இருந்தாங்க. இப்ப அது இல்லன்னு ஆமா, முடிவாயிடுச்சு போல இருக்கு. அப்படியா என்ன? ஓகே ஓகே. ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. ஆனா இதோட போஸ்டர்லாம் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல டீம் நல்லா இருக்கும். நரன் கார்த்தி கூட இருக்காரு. டீம் இருக்குல்ல, அப்படியே அந்த டீம் அப்படி ஒரு சொல்லலைங்க நானு. டீம் அந்த டீம் ஆமா 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 பிரகாஷ் bro, ஆண்டனி நேம் போடுவாங்கல்ல, ஆண்டனி எடிட்டிங் ஆமா ஆமா, அது இதுன்னு பெரிய கொஞ்சம் கையா. எல்லாமே கொஞ்சம் எல்லாமே இல்ல கொஞ்சம். பிரகாஷ் ப்ரோ, ஜிவி பிரகாஷ் பாட்டு இருக்கா மியூசிக். அதை பிரகாஷ் bro? விடுங்க, ஜிவி பிரச்சனை சேர்க்கலங்க. ஐயோ இருந்தாலும் பல்தான், இந்த படத்துக்குள்ள. சும்மா இறையா. ஆனா நார்மலா அந்த பிரகாஷ் bro, போஸ்டர் பாருங்க, போஸ்டர்ல பேர் இருக்குல்ல, பேர்கள் பார்க்கும்போது செல்வமணி செல்வராஜ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாருல. நம்ம காந்தா டேரக்டர்னே. காந்தா எடுத்தாரு, ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. இருக்கு என்னது, ஆமா, வீரப்பன். வீரப்ப அவரு ஆமா, இருக்கிறாரு இதுல. கோசம் வீரப்பனா? அவர் எடுத்திருக்காரு. மூசே முனுசாமி இல்ல, வேற மதன் கார்கி fix. இருக்கிறாரு. அவரோட டைலாக்கா ப்ரோ? அது தெரியல, அது தெரியல. டைலாக்கா? தெரியல. இதுல எப்படி டைலாக் வைப்பீங்க? பாட்டுக்காக இருக்கும். அந்த டைலாக் ஆண்டனி எடிட்டிங். அப்புறம் இன்னொருத்தர் பேர்லாம் பார்த்தேன், அதுல எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. ஆனா எல்லாமே நல்ல, அதாவது டீமா பாத்தீங்கன்னா அது நல்ல டீமா இருக்கும். கேமராமேன் யாரு மறந்துருச்சு. யாருங்க கேமராமேன் யாரு? கேமரா ஓம் பிரகாஷா? ஓம் பிரகாஷ் இல்ல, ஏன் போஸ்டர்ல. டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு கேமராமேன் வைப்பாங்களா என்ன? ஆமா, இது வைப்பாங்கண்ணே. அப்படியா, தெரியலையே. ரியல் ஃபுட்டேஜ் எல்லாமே இல்லாம எப்படி பிரகாஷ் ப்ரோ? இல்லங்க, அவங்க டீம்ல ஏதாவது பண்றாங்கன்னு நினைச்சேங்க. இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கேமரா வைப்பாங்களா அப்போ? தெரியல என்ன மாதிரின்னு தெரியல. இல்லங்க, இன்டர்வியூ கேமராவும் இருக்கும். இப்ப ரேசிங் போடுறாங்கன்னா ரேசிங் ஃபுட்டேஜ் இல்லாம அந்த ஒரிஜினல் ஸ்டேடியம், அந்த ஒரிஜினல் பிட்ச்லயே எடுப்பாங்க. கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் இவங்க நடந்து வர்றது இதெல்லாமே ஆனா விஷால் bro, கேமராமேன் பண்ண மாட்டாங்க. இப்ப நேத்து ஒரு ஆட் வந்ததுல, அதோட ஆட் இவரு தான், ஓம் பிரகாஷ் தான். ஏன் இதுதான் பண்ணிருக்காரு. அது ஐயோ, அந்த டைலாக் கேட்டனுமே சிவா தான் தெரியுது. இதுல ஏழு விஜயா. ஏன் விஜய் தான் இருக்காரு அந்த பெஸ்ட்ல, அந்த கடைசியா வர்றாருல அஜித். பிரகாஷ் ப்ரோ, அந்த ஆட் எடுத்தது சிவாவா ஏழு விஜயா? ஏய், ஏழு விஜய் தான்டா. போட்டோ ஏழு விஜய் தான், ஏழு விஜய் தான், ஏழு விஜய் தான். டயலாக் மட்டும் சிவாஜி வாங்கியிருப்பார் போல இருக்கு. ஏங்க சிவா, ஏங்க டைலாக் கேட்டனவே நான் சிவா தாங்க முடிவு பண்ணேன். மல்தான், நான் இன்னைக்கு ஒரு 2-3 பிக் வந்ததுல அதுல ஓம் பிரகாஷ் இருந்தாரு, ஏழு விஜய். ஐயா, உங்க வாய்ஸ் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வினோத், நீங்க கரமுறான்னு எப்ப அடிக்குது. போவீங்க? இல்ல, அது யார் நான் சொன்னா? வீட்டுக்கு போயிட்டு யார் ஏசி சொன்னது? போட்டுட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசினாதான் நான் கேட்பேன். விஷால் ப்ரோ கேப்ல எஸ்டிஆர் மேல வன்மத்தை கட்டிட்டாரு பாத்தீங்களா? இல்ல கவனிச்சேன். யோ பரணி, யாரியா ஏசி பில்லு கட்டுறது? யாரியா கட்டுவா? நீ கட்டுவியா? என்ன அநியாயமா இருக்கு.
எவ்வளவு நாள் தான் அவர் அவங்கள ஏத்திய போட்டு உட்காந்துருக்குது. இருங்க மச்சான் இருங்க நாங்க ஒரு சுரேந்தர். நம்பிக்கையில இருக்கோம். நீங்க ஆட்சிக்கு அவரு வந்தீங்கன்னா அவர் ஒரு கரண்ட் நாள் பில் எங்களுக்கு வந்துட்டு குறையுன்ற பேச வந்தாரு நம்பிக்கையில நாங்க இருக்கோம். சுரேந்தர். நீங்க ஓ கம்முனு நீங்க அப்படி வரீங்க. நாங்க அப்படி அந்த ஓகே ஓகே. நம்பிக்கையில இருக்கோம். நீங்க ஆட்சிக்கு வாங்க, சுரேந்தர் கரண்ட் பில் சுரேந்தர் குறையும். வாழ்த்துக்கள் சுரேந்தர். நீ வேணா சுரேந்தர் இல்ல இல்ல வாழ்த்துக்கள். நீ வாழ்த்துக்களா ரொம்ப நன்றி. இல்ல இல்ல நான் திருமயம் தொகுதியில நிக்கலான் இருக்கேன். இன்னதுக்கு அப்புறம் வேணா திருமயத்தை வந்து செட்டில் ஆயிருங்க எல்லாரும். திருமலையா உங்க எங்க எல்லாருக்கும் இருக்கு? நான் வேணா என்னென்ன இலவசம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். சுரேந்தர் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணு சுரேந்தர், அப்புறம் நீ இலவசத்தை பத்தி பேசலாம். சுரேந்தர் ஏன்னா நீங்களா உங்க போய் வேலை ஏன்னா என்னமோ அப்பதான் பக்காவா நாங்க இருக்கு கொண்டு பாருங்க. வந்த தங்க ஒரே மோதிரம் திட்டம் ஒரே அது மாதிரி நிமிஷம் நிறைய ஒரே திட்டங்கள் நிமிஷம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். மிஸ்டர் பல்டன் 30வது வரைக்கும் எத்தனை தர இருக்கு? போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. உங்க வேலை அதுதானே. எதுக்கு இல்ல இப்ப பேச்சு குறையா இல்ல தகவல் டிசைன் 27 பண்றீங்க? 27 முடிஞ்சிச்சு. நாளையில இருந்து கொஞ்சம் சட்டசபை இருக்குங்காட்டி வீக்கெண்ட் போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்னமோ சரி. பண்ணிட்டு போங்க. எதுக்கு இங்க வரீங்க? இல்ல 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 சுரேந்தர் ப்ரோ பேசி முடிச்சா ஒரு 2 நிமிஷம் பரணி ப்ரோ எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது. தாராளமா பேசுப்பா. நீ நான் அப்புறம் வேணான்னு சொல்லிடுறேன். விஸ்வநாதன் சன்ஸோட சாங்ஸ் ரிவ்யூ சொல்லுங்க மீ கொஞ்சம். அத்தாடி அங்க விஷால் ப்ரோ அதுக்கு அப்புறம் வரேன். அதெல்லாம் சாங்ஸ் கேட்டகரியில நான் சேர்க்கறதா இல்ல. அதுக்கு அப்புறம் வரேன். இப்ப பரணி ப்ரோட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மெய்யழகன். என்ன மகுடம் அட்டாக் பண்ணி விஷால்ல இது பண்ணி வந்தே ஆகணும்னு தான் போட்டிருக்கீங்க. என்ன மேட்டர்? வந்தே ஆகணும்னா நான் சொல்லலைங்க. வந்தே கொஞ்ச பாரத் நேரத்துக்கு முன்னாடி தாங்க இப்ப மெய்யழகன் பேசிட்டு இருந்தோம். அவர் ரிலீஸ் டேட் போடுறாரு, சில போஸ்ட்ல போட மாட்டேங்கிறாரு, போட மாட்டேங்கிறாரு. ஒண்ணு வரேன்னு சொல்லு, இல்ல வரலன்னு சொல்லு. வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு கவலையே இல்ல. அந்த படம் நல்லா இல்லைன்னா போட்டு அடிக்கதான் போறேன். அப்புறம் ஏன் ரிலீஸ் ஆகாம இருக்கட்டும் அப்புறம் இருக்குன்னு ட்வீட் போட்டீங்க. என்னது? ஆமா ஒரு இதுல ஆமா, ரிலீஸ் டேட் போடுறாரு, ஒரு அது இதுல ஆமா வேற release அந்த போடுறாரு. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இதை கலெக்ஷன் கம்மியாகும். இல்லைன்னா சோலாவா அள்ளிட்டு ஆமா. போயிட்டீங்கன்னா இல்ல மெய்யழகன் எப்படிடா இருங்க என்னடா ஒரு மைய நிமிஷம். பூசா கேக்குற? பரணியை பத்தி தெரியாதா? அவர் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இப்ப ஒரு சுத்து வருவாரு. வீட்டு போடும் போது கூட இவ்வளவு யோசிக்கலையா? நான் நீங்க எல்லாம் இவ்வளவு யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல பரணி we know about you. சுரேந்தர் நான் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்துட்டு உழைச்சு நல்லா வந்து வேலையை பண்ணி ரொம்ப மூளையை கசக்கி ஒர்க் பண்றீங்க எல்லாருமே, நிறைய பேர் இங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஓஹோ நான் வந்துட்டு ஜாலியா ஒரு அளவுக்கு கொஞ்சமா வேலை பார்த்து கொஞ்சமா இது பண்றாரு. நான் அவ்வளவுலாம் யோசிக்கல. நான் வந்துட்டு ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி கூட விஷால்ல அட்டாக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இப்ப இது வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு கவலை இல்லை. இதனால எனக்கு ஒரு பைசா கிடைக்க போறது இல்லை. அந்த படம் வந்தாலும் வரலனாலும் ஓகேவா? நான் அதனால ஏங்க அவ்வளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கலாய்க்கிறாங்க. ஏங்க உங்களை அவ்வளவு இல்ல பரணி ப்ரோ கலாய்க்கிறாங்கன்னா எனக்கு புரியல. பரணி ப்ரோ உங்களுக்கு ஒரு பைசா உங்களுக்கு வராது. ஆனா எங்களோட ஒரு 10 கோடி கம்மி பண்ண முடியும்ல. மெய்யழகன் சரி மெய்யழகன் வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மெய்யழகன் சும்மா பரணி ப்ரோ சீரியஸா எடுத்து பரணி ஜாலியா இருக்காங்க விடுங்க. ஐயோ ஐயோ உன்னதான் அம்புக்கு வைக்க முடியும். வேற யார பண்ண முடியும் அப்படின்னு பண்றாங்க எல்லாரும். கவலைப்படாத பரணி. பரணி ப்ரோ அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. டைம் எதோட ட்ரை first season? ஸ்லோ ஹார்சஸ்னு ஒரு சீரிஸ். சூப்பர் விஷால். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஆமா சொன்னீங்களா விஷால்னா? ஆமா இல்ல சூப்பரா இருக்கு. விஷால் நேத்து பிரகாஷ் ப்ரோ ஃபீல் பண்ணிட்டாரு, மனோஜ் ப்ரோ என்னாச்சு? ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால என்னால ஃபுல்லா இனிமேட்டு வந்து டெடிகேஷனா வந்துட்டு வேல்பாரி மலை இறங்கி பெஸ்டா கொடுக்க போறேன் விஷால். டெய்லி 2 hours ஒர்க் பண்ணுங்க அதானே? இல்ல அப்படி இல்ல. அவ்வளவு அந்த அளவுக்கு எல்லாம் திருந்த மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். ஓகே பரணி சூப்பர் பரணி. வேற யாரு ஃபீல் பண்ணா? பிரகாஷ்னா இன்னொன்னு யாரு? மனோஜ்குமார். ஆமா வந்தாலே பரணி அப்படின்னு உங்களை. இன்னைக்கு ஒரு அப்டேட் இருந்துச்சு, பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. ஆனா வந்துட்டு பெருசா இது சொல்ல, பட் அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சா அவருக்கு தனியா அமுச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு ப்ரோ, அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. சூப்பர் அனௌன்ஸ் பண்ணியாச்சுல ப்ரோ. ஏஐல விஷுவலா வர மாதிரி எல்லாம் எடிட் பண்ணிருக்காராமா விஷால் ப்ரோ. கதையா வராதான், ஏஐல விஷுவலா பிரகாஷ் ப்ரோ வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி பிரகாஷ் ஏஐல வந்து சொல்லுவாரா? அப்ப பிரகாஷ் வந்து ஏஐல வந்து அது கதையா சொல்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காரா பரணி. பிரகாஷ் ப்ரோ ஏஐல சொல்ற மாதிரி ரெடி பண்றதுக்கு ஏஐக்கு காசு கொடுக்கணும். ஆமா ஒரு வருஷத்துக்கு அஜித் பல்டான்னு மாத்திட்டு வாங்க. ஆமா அது இப்போதைக்கு மாத்திர மாதிரி தெரியல. அது இல்ல இந்த பரணி இந்த வீக்கெண்ட் வரைக்கும் தான் பரணி, கவலைப்படாதீங்க. இந்த வீக்கெண்ட் 3 ஷோ தானே சொன்னீங்க. ஜனநாயகன் 25 நாள் வரைக்கும் அதான பல்தான்? அவர் போன ஸ்பேஸ்ல திங்கக்கிழமைன்னாரு. பரணி 27 கவுண்ட் முடிஞ்சிருச்சு பரணி. இன்னும் 3 கவுண்ட் தான் வெயிட் பண்ணுங்க. பரணி இந்த அலாக்கா லாக்கோவா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே ஓகே. விஷால் இதெல்லாம் கேட்காதடா. பரணியை பத்தி தெரியாதா? இருங்க ஒண்ணும் இல்ல இருங்க
ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அந்த ஒன் சாங் வந்துச்சுல பரணி, இது எப்படி இருக்கு பரணி? இப்ப பேசு. பரணி சொல்லுங்க. கீழே ஒரு 2 பேர் இல்ல இருக்காங்க, மொத்தமா கடிப்பாங்கன்ட்டு பேசாம இருக்க. அதெல்லாம் இல்ல சொல்லுவா. நான் இல்ல இல்ல ஒருத்தன் ஒரு மட்டும் நிமிஷம் ஈஸியா இருங்க. பேச்சு விடுறேன். இல்ல புரியுது ஹானஸ்டா புரியுது. சொல்லுவார். சொல்லுங்க இல்ல இல்ல பாருங்க. பரணி, இந்த ஒன் ரூல்னு ஒரு சாங் வந்துச்சுல, அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இந்த ஒன் எதுவும் இந்த சொல்ல ஒன் மாட்டேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐயோ, பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்கறது உன் ஏங்க கமெண்ட். சிங்கிள் இப்ப ஒண்ணு நீ கூட வந்திருக்கு, அது அடக்கலவா எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒரு ரிவ்யூவரா கேட்டா ஓகேன்னு நீங்க ஏங்க நான் இவ்வளவு ஏதாவது பயப்படுறீங்க? பேசணும்னா எனக்கு யார் எமோஜி போட்டாலும் காமிக்க மாட்டேங்குது. பிளாக் ஸ்கிரீன் வருது. மெய்யழகன் ஏதோ போட்டாரு, ஆனா என்னன்னு தெரியல. பரணி அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில். ஐயோ, அங்க போகாதீங்க. பாட்டு நல்லா சொல்லுங்க இருக்கா பரணி. இல்லையா? ஏங்க அது என்னங்க தயிர் தாளிச்ச சோறுலாம் வருது. அவ்வளவுதான். அங்க பாருங்க, ரைட் வர எல்லாரையும் கடிப்போம். இப்ப பாருங்க பரணி, டானோட ஓப்பனிங் சாங் ஜலபுல ஜங் எப்படி இருக்கும்? எப்பா, ஐயோ, நான் ஐயோ, ஏய், எப்ப சே, வரும்? வேற ஏப்ப விடாதடா. இருடா, மியூட்டுக்கு போடா. இருடா. நீங்க சொல்லுங்க பரணி. நான் இந்த விளையாட்டுக்கு வரல விஷால், என்னை விட்டுருங்க விஷால். நான் தான் நீ கிடைச்சேன் போல டாபிக். மனோஜ் எனக்கு bro கை அதெல்லாம் தூக்கிட்டு வேணாம். இருக்காரு. மிஸ்டர் லோக்கல்ல சரி ஃபர்ஸ்ட் இருங்க இன்ட்ரோடக்ஷன் இருங்க, ஒரு சாங் எப்படி நிமிஷம் ஒரு இருக்கும்? நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு டேய் அது ஒரு வேணும். நிமிஷம் இருடா, டேய் ஒரு நிமிஷம் இருடா. அந்த பாட்டு ஏய் சூப்பரா ஒரு தான் நிமிஷம் இருக்கும். இருடா டே சுரேந்தர். மனோஜ் ப்ரோ வந்துட்டாரு. பரணி என்ன ப்ரோ, இன்னைக்கு லைவா வந்தா இன்னைக்கு பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. சந்தோஷம். மெசேஜ்லாம் பண்ண வேணாம், மனோஜ் ப்ரோ உங்களுக்கு லைவாவே மெசேஜ் கேட்டுட்டேன். பண்ணிருந்தேன். சாரி மனோஜ் ப்ரோ, உங்களுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? ஆமா மெசேஜ் பண்ணிருந்தேன். நீங்க தானே ஸ்பேஸ்ல வந்து வேல்பாரி கேட்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சில இமேஜஸ் மட்டும் நான் அனுப்பிச்சுடுறேன், நீங்க பாருங்க. சரி ப்ரோ, கரெக்டா லைவா கேட்கலான்னு வந்தேன், பேசினேன் நீங்க அதை பத்தி. ஆமா ப்ரோ. ஏங்க வந்தோடனே உங்களை தாங்க தேடினாரு அவரு. அதான் ப்ரோ, அதை கேட்ட உடனே அனானிமஸ் ஸ்பீக்கர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பாவி யோ, எனக்கு புரியல. இங்க அரேஸ்ல இருந்து என்னையா பண்ண போறேன்? எனக்கு இல்ல ப்ரோ, வண்டி ஓட்டின்னு இருப்பேன், மிஸ் ஆகி ஏதாச்சும் கனெக்ஷன்ல போயிடும். அனானிமஸ்ல இருந்தா கரெக்டா இருந்துச்சு, அதனால. யோ சரி அப்ப பரணி, 28 கேட்கணும்னு இருந்தேன். ஸ்பேஸ் வந்தா கேட்கணும்னு. இந்த 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 இவர் படம், குஞ்சக்கா போப்பன் படம் எப்படி இருக்கு? உண்மதம்மா. எனக்கு உண்மைதான். எனக்கு ஒர்க் ஆகல. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்ன கதை? இல்ல மனோஜ் இந்த ஸ்பேஸ்ல பார்த்தாரு. ப்ரோ மோகன் நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல நல்லா தானே இருங்க ப்ரோ, இருக்கு. கொஞ்ச நேரம். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மனோஜ் பரணி ப்ரோ, எதுவும் சொல்ல வேணாம், ஃப்ரீயா விடுங்க. அது பாருங்க போதும். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அது எப்படி இருக்கு? ப்ளூட்டோ நல்லா இருக்கா? ப்ளூட்டோ கிளைமேக்ஸ்ல வர காமெடிஸ் மட்டும் நல்லா இருக்குன்னாங்க, பட் ரிவ்யூஸும் அவ்வளவா வரல. ஆனா அட்ரு ஃபிளாப்னு கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேரளா ஆமா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்னாங்க. இங்க அடுத்த நோட்டபிள்ன்றது 20 தானா மலையாளத்துல? ஐம் கேம், கலிஃபா, பரணி எல்லா டீசரும் வந்துருச்சு பரணி, பெத்தலம் மட்டும் வரலையே பரணி. என்ன ப்ரோ? இல்ல எல்லா டீசரும் வந்துருச்சு, பெத்தலம் மட்டும் இன்னும் ஒண்ணும் கலிஃபாவே வரலையா? கலிஃபாவே கலிஃபா வரல. கிளிம்ஸ் வந்துருச்சுல, டீசர் வந்துச்சு. அது பழசுடா. அதுவுமே இங்க வர அவ்வளவுதான். சரி பரணி ப்ரோ, கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருக்காங்க. ஓவர்சீஸ் கண்டென்ட் டெலிவரி ஆயிடுச்சான். அதெல்லாம் ட்வீட் போட்டீங்களா இல்ல தவிர்த்துட்டீங்களா? அதெல்லாம் எதுக்கு நான் தவிர்த்துட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கண்டென்ட். வழக்கம் போலதான் மெய்யே. இல்ல நான் ஏதாவது 8 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க, ஓகேவா? மத்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அந்த ஃபேண்டம்ல இருந்து அனுப்புறாங்க. எனக்கு புரியல. விஷாலுக்கு ஜெயம் ரவிக்கெல்லாம் அப்டேட் கரெக்டா டைமுக்கு பண்றேன். எங்களுக்கு தானே ப்ரோ வியூஸ் போய் ட்விட்டர்ல இருந்து பே அவுட் வருது, நான் அங்க அனுப்பி விடுவேன். எனக்கு ட்விட்டர்ல பே அவுட்டே வரது இல்ல கமல், நீ சும்மா இருக்க மாதிரி. நீங்க தானுங்க டிராக்டரு, நாங்களா டிராக்டரு? ஏங்க அது பரணிக்கெல்லாம் ₹1 வரதில்ல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் பரணி எனக்கு மானிட்டைசேஷனே கிடையாது. ஆமா இல்ல விஷால் ப்ரோ, ஏதோ ஒரு ஃபேண்டமா கடிச்சு வச்சா மத்த ஃபேண்டம் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா ஃபேண்டையும் அடிச்சு வச்சா எப்படி வியூ வரும்? வியூஸ் எல்லாம் இல்ல பார்த்தா 500 வெரிஃபைட் ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் அமௌண்ட் வரும். எனக்கு 500 வெரிஃபைட் ஃபாலோவர்ஸ். பிரகாஷ் ப்ரோ ஃபாலோ பண்ணுங்க, அவரோட வெரிஃபை ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எனக்கு நான் அப்படிலாம் பிரகாஷ் ப்ரோ நான் ஃபாலோ பண்றேன், அவர் என்ன ஃபாலோ பண்றாரு. போதும். இவன் ஏப்ப விட்டே இருக்காங்க. நீங்க தெரியாம வந்துருச்சு. அதுக்கு என்னடா விஷால் ப்ரோ என்ன ப்ரோ பண்ண முடியும்? விஷால் ப்ரோ
விஷால் ப்ரோ நம்மள மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல ஒய்ஃப் இருப்பாங்க, சமைச்சு வைப்பாங்க. இவனே ஒரு ஒண்டி கட்ட கடையில தான் தின்னுட்டு பாருங்க போகுது. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? என் கல்யாணத்துல உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு கல்யாணம் ஆகி குட்டி போட்டனா பேசாம இருமுதேவி, எதுக்கு என் கல்யாணத்தை நோண்டிக்கிட்டு இருக்க? எனக்கு ஆகுது ஆகும், பேசாம போதும். உனக்கு என்ன பிரச்சனை? மூடிட்டுதா வேலைய. இல்லாட்டி ஏதாவது பொண்ணுங்கன்னா பாத்து விடுறா, ஐயோ கல்யாணம் சுரேந்தர், பண்ணிட்டு போறேன். சுரேந்தர், எரிச்ச மாதிரி சுரேந்தர், ஏத்திக்கிட்டு இருக்க ஆளாளுக்கு. டேய் டேய் டேய், நீ முடிய வெட்டி தாடி எடுத்துட்டு ஒரு போட்டோ அனுப்புடா, டேய் நான் கோவிலுக்கு பாக்குறேன்டா. வச்சிருக்கேன்டா, இவன் ஒருத்தன் கோவிலுக்கு வச்சிருக்கான். ஓ ஹிம்சை பண்றானே. சரி இல்ல சரி ஏதாவது பரணி பொண்ணுங்கன்னா பாத்து டாபிக் விடுறா, மாறுது பரணி, கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு மாத்துங்க போறேன். பரணி. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன அதுதான் பரணி? நானும் தான் சொல்லிட்டேன் சில் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு சுரேந்தர். அஜித் பல்தான் இங்க வந்து தான் சுரேந்திரா பண்ண துரந்தரான்னு பண்றாரு, தெரியல, இடமே ஃபுல் இல்லாத. ஏ மோட்லயே இருக்காரு, சரி ஆக்ஷன்லயே இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, நான் டாபிக்க ப்ரோ மாத்துறேன். ப்ரோ ஒன்ஸ் மோர் சாரி சாரி 28 டேட் போட்டிருக்காங்க. ட்ரெயின் அந்த டேட்ல வருமா? கராத்தே பாபு வருதான்னு கேளுங்க முதல்ல. கராத்தே பாபு வராதுன்ட்டாரு. கராத்தே பாபி October 1 விஷால் ப்ரோ இன்ஸ்லாக் போட்டிருக்காரு. நான் இல்ல பேசுறது போல கேட்டுச்சா? இல்ல நான் இப்பதான் இப்பதான் கேக்குது கேக்குது. பிரகாஷ் ப்ரோ. இப்பதான் கேக்குது பிரகாஷ் ப்ரோ. அப்படியா? கராத்தே பாபு வராது, ட்ரெயின் வரும், ஒன்ஸ் மோர் வரும், டாக்ஸிக்கு 26 வருது, அவ்வளவுதான். 3 படம் அந்த வாரம். இந்த கஷ்டமாச்சேங்க. விஷால் அண்ணையா என்ன குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காரு, அது என்ன கதை? அவரு மிஸ்கின் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ப்ரோ நீங்க அண்ணே, பேட் வேர்ட் அண்ணே, பேசுறீங்களா பிரகாஷ் ப்ரோ? வேணாம் வேண்டாம் பிரகாஷ் ப்ரோ. ஒய் வை திஸ் பேட் வேர்ட்? மிஸ்கின் சொன்ன வார்த்தையை தாங்க முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதாங்க. நாம என்னங்க காஞ்சி அவர் சொல்லிடுங்க என்னதாங்க ஒன்னே வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னதாங்க இது? தேட்டருக்காரங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாருல. ஓகேவா? ஒண்ணு படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் மட்டும் முடிச்சிட்டு போயிடணும். பொதுவாக டேட் போடக்கூடாது. ஒரு போஸ்ட்ல ஆகஸ்ட் 14, இன்னொரு போஸ்ட்ல ஆகஸ்ட் ரிலீஸ், அடுத்த போஸ்ட்ல ஆகஸ்ட் 14, அதுக்கு அடுத்த போஸ்ட்ல ஆகஸ்ட் ரிலீஸ். இப்போ நான் யாரை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாரு இவரு? ஆகஸ்ட் 14 கணக்குல 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல டேட்டா போட்டால் தான் தேட்டர் சாட்டிங்னு ஒன்று பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை கொடுக்க முடியும், ஓவர்சீஸ்க்கு டெலிவரி பண்ண முடியும், எல்லாமே இருக்கு. எதையுமே போடாம ஜஸ்ட் ஆகஸ்ட் 14 அப்படின்னு போட்டா போதுமா? ஏன்னா தேட்டர் பிசினஸ் ரொம்ப இதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு உட்காந்து. அவர் இத்தனைக்கு நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு, அப்புறம் இன்னொரு சங்கத்துல பொருளாளரா இருந்தாரு, என்னமோ பண்ணாரு. தயாரிப்பாளர் அப்புறமா சங்க இருக்காரு தலைவர். தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தாரு. இவ்வளத்தையும் தாங்கிட்டு சும்மா இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தெரியல. ஹாய் ஆனா அது பிரகாஷ் ப்ரோ. அந்த படம் ரிலீஸ் இல்லையானே? ஹாய் ஹாய் படம் ஹாய் கவின் அனௌன்ஸ் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் குழப்பம் நீடிக்குது சிரமமா. அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, குழப்பம் நீடிக்குதுங்கிற மாதிரி இருக்கு. பட் அதுவும் நாளைக்கு தெரிஞ்சிடும். பிரகாஷ் அண்ணா, நேத்து எனக்கு மோகன்ராஜ் அதை ஒண்ணு சொன்னீங்களே, இன்னைக்கு வலைப்பேச்சுல ஒண்ணு சொன்னாங்க, அதுதானா? என்னன்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராட்ட நயன்தாரா 2 பேர்கிட்ட கேட்டிருக்காங்களாம். நயன்தாரா அப்படிங்கறது உங்களுக்காக சொல்ல வந்தேன். நயன்தாரா அத உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிடுங்கன்ற, சொன்னீங்கல்ல. அப்படி வந்துருங்க. ஆனா திரிஷா நடிக்க மாட்டாங்க. திரிஷா இனிமேல் படத்தையே நடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரகாஷ் இல்ல இல்ல என்ன சொல்றீங்க? இல்ல உண்மையா? இவர் வந்து ட்விட்டர்ல வந்து மெய்யழகன் தான் போட்டிருந்தாப்புல. உங்க 2 பேரும் வேணாம், வேற யாராவது போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல மெய்யி. கீழே கோபால் மெய்யழகன் என்ன வந்துட்டு கேட்டா கேட்டா இல்ல இல்ல பிரீத்தி இல்ல முகுந்தனை என்ன கேட்டா போடுங்கன்னு கண்டிப்பா சஜஷன் வேணாம்னு பண்ணிட்டு சொல்லுவேன். இருக்காரு. நானும் என்ன கேட்டா வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நியூ காம்பினேஷனா தான் நல்லா இருக்கும். அது மாதிரி ஆஹ், எப்பவுமே நியூ காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே ரிப்பீட்ல போகக்கூடாது. போதும். நான் இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் பிரகாஷ்ண்ணே, போட்டேன்னு அப்புறம் சொன்னாரு. யார இவரு போட்டேன்னு சொன்னோன்னு சொல்லிடலங்க. ஒரு நிமிஷம் அண்ணா பிரகாஷ் அண்ணே அண்ணா பிரகாஷ்ண்ணே, இவரு சொல்லுங்க இவரு சொல்லுங்க, கேட்குது பிரகாஷ் சொல்லுங்க. அண்ணன். இவரு சுகன் சொன்னாப்புல இந்த மாதிரி அந்த படத்துல அவரே தான் வில்லனா பண்ண போறாருன்னு சொன்னாரு. உண்மையா? சுகன் மோகன் எல்லாத்தையும் ராஜாவு சொல்லிட்டு இருக்காரா வந்து? வரட்டும், இருக்கட்டும். மோகன் ராஜா வில்லன் நடிக்கிறாரு. ஆமா, அந்த படத்துல நடிக்கிறாரு. ஓ அவரே டைரக்டர், அவரே வில்லன். சுரேந்தர் ப்ரோ, நான் இது வேற ஹீரோயினுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொன்னேன். யாருக்கு போனா நல்லா இருக்கும்னு சொன்னேன்னு சொல்லிருங்க. அதையும் இல்லப்பா, போட்டுருங்க நீ ட்வீட்ல. சொன்னது கரெக்ட் தான். இல்ல இல்ல வெற்றி இல்ல நான் முகுந்தன். இல்ல இல்ல வெற்றி முகுந்தன். இல்ல இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு வயசான பீஸ் வந்து பிரீத்தி முகுந்தன்னாரு பத்தியா? அப்பதான் குபீர்னு வந்து டென்ஷன் ஆகுது. இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை காலம் போன காலத்துலன்றதான் கேக்குறேன். பேத்தி வயசு இருக்கும், அதுக்கு அதை வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு அதுதான் ஐயோ, வைத்தறிச்சல்ல உச்சக்கட்ட ஐயோ, டென்ஷன் அது ஆகுது. அவர் இங்கேயே இல்ல. அவர் ஐயா பேசுற விடியா, நீ கம்முனி வேற பிரகாஷ் மேட்டர் bro, வாயா. டென்ஷன் பண்றாரு மயிலாட். சொல்லுங்க 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 பாருங்க. வாட்ஸ்அப்ல சும்மா உங்களுக்கு இரண்டா மெசேஜ் மணி பண்றேன். நேரம். ஐயோ. அது என்ன வாட்ஸ்அப்ல ஏன்டா நீ வாட்ஸ்அப் இதை எங்க பாருங்க. பேசணும் தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதுல குறுக்க பல்தான் வேற வந்து ஓஜி பேர் தமன்னாவை கேஸ்ட் பண்ணலாங்கிறாரு. எங்கேயோ கோர்த்து விட்டுருக்காரு பல்தான். கம்முன்னு இருங்க பல்தான். அப்புறம் ரைவினா நல்லாதான் ஐயோ, இருக்கும். காம்போ நல்ல காம்போ இல்ல. ஏய், அப்புறம் தமன்னாக்கு என்னையா அப்புறம் குறை அப்புறம் எனக்கு புரியலையே. சிவகுமார் ஐயா வந்து திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. கம்முன்னு இருங்க பல்தான். ஐயா நான் பேருக்கு சிறுத்தை பையா அந்த மாதிரி அந்த பேர் பயங்கரமா இருக்கும்.
சரி ஓல்டா போறீங்கன்னா எதுக்கியா அந்த கேள்டுகளா தேடுறீங்க? இவங்கள தேடலாமே, இவங்களும் நல்லா இப்ப பயங்கர பீக்கில் தானே இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். பரணி அமுச்சிட்டேன் பாருங்க. ஓகே ப்ரோ. மார்ஷல் ஷூட் தள்ளி போதாம என்ன? ஏன்னா அதுக்கு முன்னாடி இது நடிச்சிருவாராண்ணே. அதுக்கு மார்ஷலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி இது மோகன்ராஜ் பண்ணிட்டு வந்துருவாரா? ஏன் ஒரு 4-5 நாள் முன்னாடி சொன்னேன்னு தெரியுங்களா? மார்சல் வராதுங்க, மார்சலுக்கு முன்னாடி அவர் அடுத்தடுத்த தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருன்னு சொன்னேன். மார்ஷல் ஆமா, வராதா? இதுவும் முன்னாடி இப்போதைக்கு வராதுங்க, மார்சலுக்கு முன்னாடி தெலுங்கு படமே ரிலீஸ் ஆயிருங்க. தெலுங்கு படம் இந்த கல்யாண் அடுத்தடுத்துனா சங்கர் எத்தனை படம் படம் தான் பண்றாப்ல அதுதாங்க கார்த்திக்? தெலுங்கு படம். அடுத்தடுத்துனா எத்தனை படம் தெலுங்கு படம் பண்றாரு? தெலுங்கு படம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த இவரு படம் பண்றாருல ஹிட் 4 மோகன் ராஜா ஹிட் படம், 4 மோகன் ராஜா பண்றாருல படம் பிரகாஷ் ப்ரோ. ஹிட் 4 அது வந்துரும். அப்புறம் இந்த நானி படம் அதே ஹிட் 4 நானி தயாரிப்பு ஹிட். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த ஹிட் 3 வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. ஹிட் 4 எப்படி 1 and 2 மாதிரி கொண்டு போவானுங்களா இல்ல 4 மாதிரி இல்ல, இது வந்து 1 மாதிரி மாதிரி கொண்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி. அப்படின்னா பிளாக் அதோட என்ன தெரியுமா, ஆனா ஒண்ணு மிக்சிங் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள இன்வெஸ்டிகேஷனும் கூடுதலா இந்த பாட்டுக்கு வந்து இப்ப தேர்ட் பார்ட்ல ஃபுல் வயலன்ஸ் மோட் கொண்டு வராங்க, இந்த பார்ட்ல வந்து ஃபன் மோட் கொண்டு வராங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ஃபன்ல கொண்டு வராங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க. அருமையா இருக்கும், செமையா செட் ஆகும், அருமையா இருக்கும், செம்மையா இருக்குமே. ஹிட் ராக்கெட் ராஜாவோட கிளைமேக்ஸ்லயே பாண்டியன் சேர்ந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹிட் 3 கிளைமேக்ஸ்ல அவர் வர்றப்பவே சூப்பரா இருக்கும். டயலாக் பேசிட்டு சூப்பரா வருவார். அதான் கோல்டின்னு நினைச்சியாடா? பைலிங்குவல்டா நானு. எனக்கு அந்த பேருமே பிடிச்சது, வீரப்பன், ஏசிபி வீரப்பன், அதுவுமே நல்லா இருக்கு. வீரப்பன் அதுக்கப்புறம் மார்ஷல் வரும்ன்றாரு, நீ அதை பேசாம ஏசிபி வீரப்பன் அதெல்லாம் வந்துட்டு கேட்ட. மார்ஷல் எல்லாம் வர்றப்போ வரட்டும் விஷால் ப்ரோ. இது எவ்வளவு நல்ல நல்ல படங்கள் வருது இப்போ. மோகன் ராஜா படம், ஹிட் 4. மார்ஷல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது நம்பிக்கை இருக்கனாலதான் அது எப்ப வேணாலும் வரட்டும்னு சொல்றேன். அது எப்போ வந்தாலும் ஹிட் தான். சரி ஓகே, ஒரே சின்ன அப்டேட். கார்த்திக் சுப்ராஜோட 10வது ஃபிலிம் டொரோத்தி, அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. கீர்த்தி சுரேஷ், சனந்த், ரிஷிகாந்த் 3 பேர் நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக்கல்ல. செப்டம்பர் 25 ரிலீஸ். ஆமா, செப்டம்பர் 25 ரிலீஸ். சூப்பரா இருக்கு போஸ்டர், சூப்பர். டிசி ஏதோ மெயின் ஸ்கிரீன் எல்லாம் புடிச்சிருக்காங்க போல. வெற்றி, ரோஹிணி எல்லாம் போஸ்ட் போட்டுருந்தாங்க. பெருசா வரும், மெய்யே பெருசா வரும். இருங்க, பெருசா வந்தாலும் பாக்குற ஆடியன்ஸ் கம்மி தான் விஷால் ப்ரோ. மெயின் ஸ்கிரீன் ஏங்க விஷால், நடுவில் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கும் நிறைய, நான் அந்த படம் பார்த்து ஷாக் ஆனது என்னன்னா, நிறைய தியேட்டர்ல மெயின் ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க, ஆனா படம் ஆடியன்ஸ் சரியா வரல. படம் வரல. என்ன படங்க? அங்கீகாரம். அந்த படத்துக்கு பிவிஆர்ல அந்த ஃபர்ஸ்ட் பரணி இந்த படத்துக்கு ஓபனிங் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? டிசிக்கா கண்டிப்பா எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு போலாம் தான் நினைப்பாங்க. ரிவ்யூஸ் நல்லா வந்துச்சுன்னா மேபி இருக்கும், பட் ஓப்பனிங்கா எனக்கு தெரியல, இருக்காதுன்னு தான் தோணுது. ஜிடி நாயுடு ப்ரிவியூ ஷோ ஓடுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யாரும் ரமேஷ் பாலா போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. முழு பேரை சொல்லணும் மெய்யழகன். ரமேஷ் கபூர் போயிருக்காரு. பரணி டைம் இருந்தா அந்த ஸ்லோ ஹார்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு சீசன் 6 எபிசோடு தான். ஓகே விஷால், கண்டிப்பா பாக்குறேன், ட்ரை பண்றேன். சரி பரணி ப்ரோ, சொல்லுங்க மெய்யல். இது ஓணம் ரிலீஸ்ல, சரி சொல்லுங்க, முடியுங்க. ஐயோ டக்குன்னு அந்த இது பேர் வர மாட்டேங்குதுங்க, சீரீஸ் பேர். ஒரே நிமிஷம் இருங்க. ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஷோ ஒன்று போயிட்டு இருக்கு, ஹுலுல இருக்கு. ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருச்சு, நல்லா இருக்கு, போர் அடிக்காம போச்சு. கான்செப்ட் ஐடியாவுமே வந்து எதுல இருக்கு? உள்ளுவா? எது? HULU. எங்க வந்துச்சு
எனக்கும் அப்படிதானே விழுந்துச்சு நிஜமா. அது இந்தியால இல்ல, இந்தியால அந்த ஸ்ட்ரீமிங் ஓகே. இல்ல பிளாட்ஃபார்ம்ல கதை இந்தியால ஃபியூரியஸ் நீங்களா உள்ளுன்னீங்களா, நான் அப்படியே டக்குன்னு ஓகே இல்ல அப்படின்னு இல்ல சொல்லுங்க விஷால், சொல்லுங்க. அது வந்து 18+ கண்டென்ட் தான். அது வந்துட்டு தனியா தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் நியூடிட்டி சீன்லாம் இருக்கும். அதனால ஓகே வந்துட்டு ஓகே. அது வந்துட்டு இதா பார்க்காதீங்க. ஏன்னா அதுல வர ஹீரோயினே வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டா தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு தனியா பாருங்க. ஒரு ஐ மீன் அவங்க யோசிச்சிருக்கதே உண்மை நல்லா இருந்துச்சு. சுரேந்தர் என்ன பாட்டு சுரேந்தர்? சுரேந்தர் நீங்க ஏதாவது பாட்டிட்டு போயிருவீங்க, அப்புறம் காப்பி ரைட் வந்துடும் சுரேந்தர். ஏதோ சிங்கர் பாடுற மாதிரி இருக்கு. சரி பரணி ப்ரோ, ஓணம் ரிலீஸ்ல பிகேயூ தவிர மீதி வர 2 படத்துல எந்த படத்து மேல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? நானா? ஐஎம் கேம். எது? பிகேனா பெத்தலம். பெத்தலம் குடும்ப யூனிட். அது நல்லா இருக்கும்னு தோணுது, அதனாலதான் அதை விட்டுட்டு மீதி 2 கேட்டேன். இல்ல நான் வந்து இல்ல அதே படத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறீங்களா, அதுல போய் புதுசு என்ன பாக்குறது? தெரியல பல்தான் எனக்கு ரெண்டுமே கதை. இது பரணி ப்ரோ, டர்போ ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? டர்போ ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு தான் தோணுது. நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன் அந்த படம். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலான்னாங்க, பட் எனக்கு ஒரு அளவுக்கு இல்ல எனக்கு ஆவரேஜா இருக்கும், அவ்வளவு மோசமா இல்ல, அதனாலதான் கேட்டேன். இல்லை அதே தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா அந்த படம் வந்தப்போ நிறைய பேர் போட்டு அடிச்சாங்க. அந்த படத்தை அடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையாடான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இந்த கார்த்திக் சுப்புராஜ் ஒரு போஸ்ட் வந்திருக்கு, இதுதான் அந்த அவார்டு படமா? ஆமா ஆமா, ஹிந்தி ஃபிலிம். ஆமாமா ஆமா. பட் இதுல கீர்த்தி இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது தெரியாது, எனக்கு தெரியாது. இல்ல எனக்குமே புதுசு தான், இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வலைபேச்சுல வந்து ஃபுல்லா சின்ன பசங்க, யாரும் தெரியாத பசங்க வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கீர்த்தி இருக்கிறது இன்னைக்கு தான் சர்ப்ரைஸ். நான் ரொம்ப என்ன கிட்ஸ் ஃபிலிம் அந்த மாதிரி ஜிடி நாயுடுக்கு ஐயப்பன் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு. மஸ்ட் வாட்ச். அதான் நானும் சொல்ல வந்தேன், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வேற யாராவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லி யாரும் கேட்கலையா? அப்போ படமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல ஐயப்பன். அப்படியா? சூப்பர், போய் பாருங்க அப்ப எல்லாரும். ஆக்சுவலா ஏன்னா நான் ராக்கெட்ரி தியேட்டர்ல பார்த்தவன், எனக்கு ரொம்ப எனக்கு மாதவன் கிட்ட என்ன பிரச்சனை, ராக்கெட்ரி நல்ல படம் தானே இல்லைங்களே, நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா ஓடிடில பார்த்தேன் அந்த படம் நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள தூங்கிட்டேன். ஜிடி நாயுடு எப்படி இருக்குமோ தெரியல. நான் தியேட்டர்ல பார்த்தேன், ஒண்ணுமே புரியாது சொல்லிட்டான் அந்த படத்துல. பாஷா மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பாஷா மாதிரியா? இல்ல பாஷா அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் கதை தான். அவரோட பயோபிக் அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இல்ல இது இன்னைக்கு பரதோசரன் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவர் கதையே ரொம்ப மாசான கதை தான், கமர்ஷியல் படம் மாதிரி தான் வந்திருக்கு, பயோபிக் இப்படி கிடைக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. டிசி போயிட்டு இது போவோம், இது ஷோர்ட் டைம் செட் ஆகணும் விஷால். இருங்க விஷால் ப்ரோ, அவர் சொன்னதை சொல்றேன். இருங்க, நீங்க என்ன பயோபிக் எடுக்கிறீங்க? எங்க பயோபிக் தான் அட்லி ஃப்ரீயா ஆகட்டும். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? அவர் இல்ல போல. இப்பதாங்க மெசேஜ் பண்ணாரு. இருக்கேங்க. இன்னைக்கு மைக் ஆன் பண்றதுக்காட்டி இல்ல முடிவு எடுத்துறீங்க. எல்லா நேரமும் இருப்பேன் நான், ஸ்பேஸ்ல எல்லா நேரமும் இருப்பேன். இல்ல இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு காலையில, பிளாக் பஸ்டர் காம்போ ரீயூனிட்டிங் தமிழ் படம் 3 சூன் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாரு. உண்மையாலுமே நடக்குதா? உறுதிதான், உண்மைதான். 10 நாளைக்கு முன்னாடி ஆதி நம்ம ஸ்பேஸ்ல சொன்னாரு, கேட்கலையா? நான் அன்னைக்கு இல்லன்னு நினைக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ. எப்ப அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாரு? இல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் போட்டாங்க. அது இப்ப வந்து கேட்டதுக்கு அது எப்படிங்க ஓகே ஆகாதீங்க. அப்ப வந்து நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஐடியாவே இல்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி கதை பிடிச்சி இப்ப அதுக்கான ஒர்க் பண்றேன். ஏன்னா வேற ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணாரு சிஎஸ் ஆகல. இல்ல இப்ப ஒர்க் அவுட் ஆகல. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, இதுதான் ஒர்க் அவுட் ஆகணும் கண்டு கதை பிடிச்சிட்டாங்க. அப்ப கதை பிடிச்சி இப்ப வந்து அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. தமிழ் படம் 3 கன்ஃபார்ம் தான். சென்னை 28 ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சென்னை 28 பிளான் பண்ணாங்க, இப்ப நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் 2 பெரிய ஹீரோட்ட பேசிட்டு இருக்கிறாரு, வெங்கட் பிரபு. அதனால அந்த 2 பெரிய ஹீரோல யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கிடைச்சா திரும்ப பண்ணலாம்னு ஐடியா இருக்காரு. 2 பேரும் ரெண்டு பேரும் கூட ஒவ்வொரு படம் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து சூர்யா மாஸ் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் அஜித் வெங்காத்தா பண்ணிருக்காரு. 2 பேர்த்து கூடயுமே இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. தனுஷ் படம் கன்ஃபார்ம் ஆகலாம், வெயிட் பண்ணி பொறுமையா அந்த ஆமா இந்த 2 படத்துல ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா இருக்காரு. வணக்கம் மெய். அதாவது தனுஷ் படம் நடக்குதுன்னு பார்ப்போம். அது தனுஷுக்கு சொல்றது, எஸ்கேக்கு சொல்றது தனுஷ் கூட பண்றது. தனுஷ் கன்ஃபார்ம் ஆகலைன்னா அஜித் இல்ல சூர்யா இவங்க 2 பேருக்கு கூட யாராவது கூட படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் வெயிட் பண்றாரு.
என்ன ஜானர் ஏதாவது தெரியுமா? ஏதாவது சைஃபை அந்த மாதிரியா இல்ல கமர்ஷியல் படம் தானே? ஐயா, ஒருத்தவங்க யாருக்கும் தெரியாதுங்க. இது இங்க இப்போ இங்கே நினைக்கிறீங்கல்ல எனக்கு தெரியும் நினைக்கிறீங்க, அது கிடையாது. பேசுறாங்க அப்படிங்கிற தகவல் வேணா வெளியே வரலாம், தவிர என்ன பேசுனாங்கன்னா வெளியே வராது. நீங்களும் நானும் பேசினாலே வெளியே வராது. அப்புறம் எப்படி நீங்க வந்து சூர்யா பேசிக்கிறது வெங்கட் பேசிக்கிறது நமக்கு தெரியும். எனக்கு நடந்தா நான் சந்தோஷம் தான் படுவேன், பாப்போம். இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழ்ல அந்த மகாதேவன் ஷோ பாத்தீங்களா? இன்டர்வியூ தானே மாவீரன், பார்க்கலையே. அந்த புட்டிங்கோ பத்தி எல்லாம் ஏதோ பேசியிருந்தாரு. புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதுல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அதான் நதி ப்ரோ மாதிரி ஆளுங்க வந்து டீட்டெயிலா பேசலாம்னு பார்த்தேன். யார் மாதிரி? இப்போ புள்ளிங்கோல இருக்காங்கல்ல, அவங்க லைஃப் ஸ்டைலு, எதனால அவங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சாப்டர் ஒன்று போச்சு. அதுல இந்த கானா பாடுறது, ரொம்ப நேரமா அவங்க கஸ்டமர் கையை தூக்கிட்டு இருக்காரு பாருங்க. யாரு? மனோஜ். இல்ல இல்ல, அவர் உள்ள வர்றப்ப தூக்குனது இறக்க மறந்துட்டாரு, அவ்வளவுதான். அப்பயே பேசிட்டாரு. அப்புறம் இந்த கையை தூக்கியே இருக்கு. மாவீரன் புது அதாங்க, இறக்கறக்கு மறந்துட்டாருங்க அவரு. வாய்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு இத்தனை நாள் வயர் ஹெட்ஃபோனு, இப்ப சவுண்டா கேக்குதா? சவுண்ட் எல்லாம் கேக்குது, கிளியரா இருக்குது. என்ன ஸ்பீக்கர்ல இருந்து கேட்குறீங்க ப்ரோ? வண்டி ஓட்டின்னு இருக்கேன், பேசுண்டா அவ்வளோதான். ஐயோப்பா, நீங்க இப்ப சேஃபா போங்க. பை பை. சரி, வேற ஏதாவது இருக்கா? சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி பரணி ப்ரோ, நான் கேட்கணும்னு இருந்தேன். ஒரு ட்வீட் பார்த்தேன் உங்க ஃபேண்டம் சைட்ல இருந்து தான். இது 2 மாசம் முன்னாடி கோயில ஷூட் போயிட்டு இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்தா சேவன் ஷூட்டிங்னு சொன்னா, இப்ப கடைசியில் பார்த்தா ஆட் ஷூட்டிங் இருக்கு. அப்ப அது சேவன் ஷூட்டிங்கா ஆட் ஷூட்டிங்கா? சேவன் ஷூட்டிங் போன மாசம் போச்சுதான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆட் ஷூட்டிங் எனக்கு தெரியல. ஆட் ஷூட்டிங் தெரியல, ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்தேன், இன்னைக்கு அந்த ப்ரோமோ வந்துச்சு, கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சரி கோட் பண்ணி போட்டிருந்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி கோயில்ல ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் செய்யோன்னு நினைச்சு இப்ப இது இருக்கு. அப்ப சேவன் ஷூட்டிங் போறீங்களா இல்லையான்னு கேட்டு போட்டிருந்தாங்க. அதான் கேட்டேன் உங்ககிட்ட. அப்படியா? சேவன் ஷூட்டிங் இப்ப இல்ல, பிரேக்ல தான் பரணி ப்ரோ, சேவன் கூட எந்த படம் மோதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. அது மோதிரவங்க தான் யோசிக்கணும், ஜெயிக்கிறவங்க எதுக்கு யோசிக்கணும்? சரி, எது வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன படம்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் எதுவும் வராம இருக்கிற வரைக்கும் ஆப்போசிட்ல வர படத்துக்கு நல்லது மெய். சோப்பா, இவரு வேற. சியான் 63, அப்புறம் அரசன், புருஷன். அது யார்? விஷாலா? புருஷன் வந்தா கொஞ்சம் டேஞ்சர் தான் மெய். புருஷன் வந்தா கொஞ்சம் டேஞ்சர் தான். அரசன், புருஷன். ஓகே, வேற காக்கி டேட்டி இருக்குல்ல, நான் தெலுங்கு படம், அது தெலுங்கு படம், பொங்கலுக்கு படம். ஓகே, வேற சியான் படம் தவிர எது இருந்தாலும் ஓகே. விக்ரம் படம் தவிர ஓகே தான். ஏன் விக்ரம் படம் தனியாவே ரிலீஸ் ஆகட்டும். நான் எதுவும் சொல்லல, நான் சொன்னா அப்புறம் ஏதாவது எல்லாரும் என் மேல திரும்பி என்னைய மட்டும் கோர்த்து விடலான்னு பாத்தீங்களா? இல்ல இத சொன்னா நான் தான் அடி வாங்குவேன், அதனால அமைதியா. எனக்கு அயன் கேம் நல்லா இருக்கணும்னா அப்பதான் அடுத்தது அந்த டைரக்டர் படம் நடக்கும். அயன் கேம் நல்லா தாங்க இருக்கும். அது நிறைய பெருசா ரிவீல் இல்ல. எச் வினோத்துக்கு அந்த டைரக்டர் எவ்வளவு பெட்டர், ஆர்டிஎக்ஸ் டைரக்டர். அதனால அந்த படத்துக்கு இப்ப ரீசெண்டா ஒன்னு பார்த்தேன். என்னன்னா, அந்த ட்ரெய்லர் வச்சு சில பேர் கதையை ப்ரெடிக்ட் பண்ணி யூடியூப்ல வந்து பிரேக் டவுன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் காப்பி ரைட் எடுத்து வீடியோ தூக்கிட்டாங்க, கதையை ரிவீல் பண்றாங்கன்னு சொல்லி. அது என்ன கதைன்னு பார்ப்போம். போய் ஃபேண்டசி எலமெண்ட்டும் இருக்குன்னாங்க படத்துல. அது எனக்கு எவ்வளவு ஷோர்னு தெரியல, பட் ட்ரெய்லர்ல எதுவும் இல்லை. பார்ப்போம். ஃபேண்டசி எலமெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் மஜாவா இருக்கும். துல்கர் வந்து ஒரு படத்துல அடி வாங்கிட்டா அத்தப்பறம் பயங்கரமா இருக்கும், பார்ப்போம்.
காந்தா கொஞ்சம் ஓடல் வந்தோடனே அடுத்த படம் எப்படி இருக்கு? கண்டிப்பா மாஸ் பண்ணலாம். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ போலான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் கலிஃபா. கலீஃபா ஃபர்ஸ்ட் ஏன் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுலயும் லால் ஏட்டன் இருக்காங்கன்றாங்க. கலிஃபா லால் ஆமா மோகன்லால் இருக்காரு. அதனால நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு மம்முட்டி பையன் படத்துக்கு அப்படி எல்லாம் இல்லைங்க. எனக்கு ட்ரெய்லர் அயன் கேம் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏங்க அது அயன் கேம் பார்த்து அவர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணுங்க, அதுக்காக போறாருங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அயன் கேம் பரணி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்? அந்த கிளாடியேட்டர் படத்துக்கு வந்து கேமராமேன் வந்து சந்தீப்பான் அவர் பேரு. மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அருண் விஜய் படம் வந்துச்சுல்ல, மிஷன் சாப்டர் 1 ஏஎல் விஜய் படம். அந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ண வரான் அவரு தான் அந்த டோட்டல் டாக்குமெண்ட்ரிக்கும் கேமரா ஒர்க். டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்ல, அது டாக்கு டிராமாவா ரெடி பண்றாங்க. டாக்குமெண்ட்ரியாவும் இல்லாம கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி பியூர் டாக்குமெண்ட்ரி இல்லாம ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களாம். பண்ணா சூப்பரா இருக்கும். இல்ல மிஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரிப்பீட்டடா இருக்கிறத விட இதுமாதிரி புதுசாக பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பவுமே. அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான். லிரிக்கல் வீடியோ அம்பானி விஎஃப்எக்ஸும் வெங்கியும் பண்றாங்களாம். யூரோப்பியன் டெக்னீஷியன்ஸ் பூரா படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்களாம். படத்துல எப்போ ரிலீஸ் பிரகாஷ் ப்ரோ? கிளாடியேட்டர் இந்த வருஷம் வந்துருக்கும். இந்த முன்னாடி செப்டம்பர் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. இப்ப என்ன நிலவரம்னு தெரியல. இப்ப கமிங் சூன் அவங்க போடுறதெல்லாம் பார்த்தா செப்டம்பர் தான் திரும்ப கொண்டு வராங்கிறது தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் நான் இத்தனை வருஷத்தை அஜித் நோட் பண்ண வரைக்கும் அவரோட படங்கள் எப்பவுமே ரிலீஸுக்கு 3 மாசம் முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் விட ஆரம்பிச்சு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா எல்லா படமும் 3 மாசம் அப்படியே தொடர்ச்சியா கன்வியூஸா அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அப்படியே ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 2 மாசம் 3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆகிறது. அப்ப 60 நாள்ல இருந்து 90 நாள் அப்படிங்கிறது அவர் ப்ரொமோஷன் டைம். அவர் அப்பையில இருந்து ஒரு 10 வருஷமா பாக்குறாரு. 60 நாள்ல இருந்து 90 நாள்ல மேக்ஸிமம் அவங்க கேப் கரெக்ட் பண்றது கரெக்டா. அதுக்கு முன்னாடி டோட்டல் சைலண்ட் மோடு போயிருவாங்க. ஆனா கடைசி 60 நாள் 90 நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல ஏஞ்சி வருவாங்க திடீர்னு. அது வரைக்கும் அடுத்திருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சி வருவாங்க வடிவேல் படத்துல. அந்த மாதிரி திடீர்னு ஏஞ்சி வந்துருவாங்க. பயங்கரமா ப்ரொமோஷன், பயங்கரமான ஜீரோவா ப்ரொமோஷன் பண்றப்ப திடீர்னு எல்லா நாளும் அப்டேட் கொடுத்தா எப்படி பயங்கரமா தெரியுமோ அந்த மாதிரி பயங்கரமா. ஆக்சுவலா அவங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில திடீர்னு போஸ்டர்ஸா வந்து அப்டேட்ஸா வந்து அதுதான் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். அப்படி இந்த படத்துக்கு இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா இன்னும் 2 மாசத்துக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இதுதான் கணக்கு. இப்ப ஆகஸ்ட் நடக்குதா, செப்டம்பர் அக்டோபர் ரிலீஸ் பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். ஆனா பரணி இன்னைக்கு ஏகப்பட்ட பேரை ஸ்பீக்கர்ல ஆட் பண்ண முடியல பரணி. பக் பிரகாஷ் ப்ரோ டவுன் நினைக்கிறேன். தெரியல, ரொம்ப நேரமா தெரியல. அருண் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இந்த ராஜா ராமர் அவரு சுதன், அப்படியா சுதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. 8 பேர் தான் பரணி காமிக்குது. எனக்கு 10 பேர் காமிக்கிறாங்களே ஸ்பீக்கர்ல. தெரியல, அவர் ரொம்ப நேரமா ஸ்பீக்கர். சுதன்ங்கிறவரு ரொம்ப நேரமா, சுதன் தானே அவர் பேரு. சுதன் அவர் ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ரோலக்ஸ், மாவீரனே, மெய்ய, கோபி, ஆரோ, கமலு, சுரேந்திர, மோகன், நாதன். யோ கோபி நல்லா இருக்கியா? பாக்குறேன். நல்லா இருக்கேன் ப்ரோ. கோபி ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. வாய்ஸ் கேட் ரொம்ப நாளா. எங்க இருக்கீங்க? இங்க ஊர்ல தான் ப்ரோ. ஓகே நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். வந்த உடனே மனப்பு இருந்துச்சு. ஸ்ரீ வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி தமிழ்ல என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருங்கப்பா. போறப்ப எதுவுமே இல்லை நீ கண்டென்ட். கூடிய விரைவில் வேல்பாரி அப்படி போடுங்க. ஆமா ப்ரோ, சிங்கிள் வேல்பாரி என்னாச்சு? சுமந்த் பரணி ப்ரோ அது ரெடி ஆயிட்டு இருக்கு ப்ரோ. எத்தனை வருஷமா? புத்தம் புது பொலிவுடன் விரைவில். கோபி கலைஞர் டிவில சிவாஜி படத்துக்கு போடுவாங்களா சூப்பர் ஹிட் மெகா திரைப்படம், திரைக்கு வந்த சில வருடங்களே ஆனன்னு, அந்த மாதிரிதான். என்ன ப்ரோ கேட்கல? செப்டம்பர் 5 வந்துருமான்னு கேட்டேன். அவர் பர்த்டேக்கு ஸ்பெஷலா வருமா? நான் நேத்தே சொல்லிட்டேன், நான் எந்த டேட்டுமே ப்ராமிஸ் பண்ண விரும்பல. ஆனா நான் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நான் டேட் மட்டும் இனிமேல் ப்ராமிஸ் பண்றதா இல்ல. டேட்டும் சரி மந்த்தும் சரி எதுவுமே. ஏன் ப்ரோ அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்ப வேற வழியில போயிட்டு இருக்குது. அது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஏங்க இந்த வாத்தியார் படத்துல அர்ஜுன் போய் வடிவேல் கேப்பல, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு, பிரச்சனையே நீ தான் நினைக்கிற மாதிரி அவரு தாங்க பிரச்சனை. அவர்கிட்டயே போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டா பிரச்சனைனா இல்ல, யாராவது நிறைய பேர் எடிட்டர் எல்லாம் இருக்காங்களே, அவங்களால முடியலன்னா வேற வந்து கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க.
அதனாலதான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எடிட்டரால இருக்க பிரச்சனையா இல்ல வேற பிரச்சனையான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் அவ்வளவுதான். ஃபைல் எதுக்கு காப்பி மிஸ் பண்ணிட்டீங்களா? இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஃபைல்ல டவுட் வருது. இல்ல இருக்கு. பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பிச்சு விட்டேன் இன்னைக்குதான். நான் மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணது மறுபடியும் அனுப்பிச்சு விட்டு செக் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏதோ ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு டீசரோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஏதான விடுங்க. அந்த ஏங்க புரியலையே, அனிமேஷன் படமா இருந்துச்சுன்னா கூட சரி, டீசர் ட்ரெய்லர் கேக்குறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குங்களா? இதுவே இமேஜ் வச்சு பண்றது தானே. பரவாயில்லைங்க, அதுக்கு ஒரு டீசர் விடுங்க. அதுக்கு எப்படி தான் டீசர் விட முடியும்? ஏங்க அன்னைக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்ணீங்களேங்க, கேட்டே இருக்கீங்கன்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஆமா, அது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஏதோ ஒரு வீடியோ பண்ணோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் வேணா வந்துட்டு நான் அது வேணா பிரகாஷ் ப்ரோ வந்து அவர் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ண சொல்றேன். இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச போர்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த போர்ஷன் மட்டும் ரெடி பண்ணிட்டு பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ண சொல்றேன். இன்னைக்கு தான் கேரக்டர் டிசைனு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பண்ணி போட்டுடலாம். என்ன பார்த்தா நீங்களுமா வெயிட் பண்றீங்க? கோபிநாத், மனோஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் விட்டுருவாங்க யூடியூப்ல. யாரு? சைத்தான் அப்படிதான் பண்ணாரு. சைத்தானுக்கும் ஜெயண்டினி அப்படிதான் பண்ணாரு. சைத்தானுக்கும் சரி, இப்ப இந்த மார்கனுக்கா அதுக்கும் அப்படிதான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் விட்டுருவாங்க. அவர் எல்லா படத்துக்குமே, அவர் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா படத்துக்குமே அது பண்ணுவார். பிச்சைக்காரன் 2 கூட அந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷமா வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 8 நிமிஷம் அனுப்பிச்சேன், பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன பரணி? ஃபர்ஸ்ட் 8 நிமிஷம் அனுப்பிச்சு பாருங்க. இல்ல பரணி, அதுக்கப்புறம் அந்த நம்ம நண்பர்கள் போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த போன்ல ஓடி போச்சு. இப்போ வரைக்கும் அதை கேட்கல. இப்ப ஸ்பேஸ் முடிச்சோடனே நீங்க வீடியோ அனுப்புற கேப்ல அதை பார்ப்பேன். பல வகையா. ஓகே, நான் அதான் யோசிச்சேன். எனக்கு அந்த கேப்ல என்ன போடுறது, நீங்க அதை பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அந்த இல்ல அதான் நான் பாக்குறேன். நான் பார்க்கல. அதுக்கு பார்த்து உங்களுக்கு உடனே மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்காடி நான் இவங்க மாத்தி போன் வந்துச்சா நல்லா பார்க்கல. இப்ப பார்க்க போறேன். ஸ்பேஸ் முடிச்சு நீங்க வீடியோ அனுப்புற கேப்ல அதை பார்த்தரலாம். ஆமா, அது ஒரு 8 நிமிஷம் தானே, அதை பாருங்க. அது பார்த்துட்டு வேணா உங்க பர்த்டே. ஆமா. சரி ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே பரணி, பாய். ஓகே, பை. தேங்க்ஸ். கடைசியா ஒரு அப்டேட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இது, அந்த ஆம்பளை படத்துல வில்லன் நடிச்சிருப்பார்ல, ஆம்பளை கஜினி, அதெல்லாம் அவர் இறந்துட்டார். ஐயோ, அவரை வச்சுதான் இப்ப கடைசியா ஒரு ரீல் பேட்ச் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது அவரோட அந்த இதை மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ கஜினி ரெஃபரன்ஸ் வச்சு நாளைக்குதான் ரிலீஸ். அது யார் இறந்தது? கஜினி வில்லன். கஜினி வில்லன் சொல்லுங்க, அதான் அடையாளம். அவரா? இதுல வீரம்ல ரைட், ஓகே. அவரேதான் நாதன். பாய், நாளைக்கு சந்திப்போம். பிரதீப் ராவத் அவருக்கு அது ரொம்ப நாய்ஸா இருந்துச்சு அவரது, அதனால தான். ஓகே பாருங்க. பை. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். யாருது? என்னோடதா? நாதன். ஓகே.